Maximum volume. Maximum volume. Hello everyone, this video is about unboxing of Boat Stone 190 Bluetooth speaker. இதோட ரிட்டெயில் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1000ல் இந்த மாதிரி ரிட்டெயில் ஆகிட்டுருக்கும். ஆனால் நான் வாங்கும்போது 774 இந்த காஸ்ட்டில் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதோட பேக்கேஜிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிளாக் பாக்ஸில் ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக் மோல்டில் ஸ்பீக்கர் இன்சர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பீக்கர் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மோல்டுக்குள்ளே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் புக்லெட் கொடுத்துருப்பாங்க. ஒரு புக்லெட்டில் உங்களோட ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு கேட்லாக் கொடுப்பாங்க. அடுத்து இதில் 1 year வாரண்ட்டி கார்டு. ஆக்சுவலாக இதில் 1 year வாரண்ட்டி இருக்குது. சப்போஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அந்த யூசர் மேனுவல் வந்து கவனமாக படிச்சுக்கோங்க. இல்லைனா என் ஸ்பீக்கர் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். ஏன்னா சார்ஜிங் போர்ட்டில் வந்து லைட் எரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். நல்லா படித்து பார்த்தா தான் தெரியுது. சார்ஜிங் போர்ட் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் லைட் எரியும். அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சுது அப்படின்னா சார்ஜ் ஏறிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி எரியல அப்படின்னா சார்ஜ் கம்ப்ளீட்டாக ஏறி முடிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். எதுக்கும் ஒரு தடவை மேனுவலை படிச்சுக்கோங்க. அடுத்து பாக்ஸில் வந்து ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்கும். அதை தவிர்த்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுப்பாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் 800 mAh பேட்ரி இருக்குது. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 2 hours டைம் எடுத்துக்கும். இது கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிவிட்டால் நம்மளால் 4 hours வந்து மேக்ஸிமம் வால்யூமில் லிசன் பண்ண முடியும். அப்படி வால்யூம் நீங்கள் லெஸ்ஸாக வச்சு கேட்கும்போது ஒரு 50% வச்சு கேட்கும்போது அப் டு 6 hours வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதோட டிரைவர் வந்து 52 mm டிரைவர். பேஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. சவுண்டு குவாலிட்டி பற்றி நான் சொல்லுவேன். 5 watt அவுட்புட். ஸ்டீரியோ சவுண்ட் தான். இது வந்து மோனோ கிடையாது, ஸ்டீரியோ. அப்புறம் இதிலே இன்பில்ட்டு மைக்ரோஃபோனோட வருது. கூகுள் அசிஸ்டன்ட் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியும். இதோட பாடி வந்து IPX7 ரேட்டட். அதனால் தண்ணிக்குள்ளே லைட்டாக ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் மட்டும் வரும். அப்புறம் சார்ஜிங் போர்ட், ஆக்ஸ் போர்ட் இதெல்லாம் தண்ணி போகாமல் இருக்க ஒரு ரப்பர் ஃப்ளாப் வச்சு மூடியிருப்பாங்க. சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும். சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ். ஏன்னா அவ்வளோ சின்ன ஸ்பீக்கர் தான். இதில் நான் 30% நான் வால்யூம் வைக்கும்போதே ஒரு ரூமை ஃபில் பண்ணுற அளவுக்கு இதில் சவுண்டு இருந்துச்சு. பேஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது, ரொம்ப ஓவராக கிடையாது. பேஸ் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி இருந்து இந்த ஸ்பீக்கர் கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னா பேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வோக்கல்ஸ் ஹைஸ்ல எல்லாம் ரொம்ப சொதப்பிடும். அதனால் சவுண்ட் சிக்னேச்சர் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும். முக்கியமாக நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வாய்ஸஸ்லாம் நல்லா கிளியராக ஹியர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சவுண்ட் நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா USB Type-C மட்டும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த ரப்பர் ஃப்ளாப் வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அது மட்டும்தான். அதை தவிர்த்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதோட பையிங் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். என்னோடய ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். See you in another video.